ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளாக் க்ளோவர் மாங்கா பார்க்க போறோம். பிளாக் க்ளோவர் மாங்கால இருந்து ஒரு 3 சாப்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 3 சாப்டரோட இந்த பிளாக் க்ளோவர் மாங்கா வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிட்டு. இந்த 3 சாப்டரை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் யூகி டபடாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா பிளாக் க்ளோவர் மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்பைரிங்கான மாங்கா நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். சதுபடி தேங்க் யூ யூகி டபடா. எல்லாரும் நீங்க வந்து கமெண்ட்ல தேங்க் யூ சொல்லிருங்க. சோ இப்போதைக்கு நம்ம இந்த சாப்டரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. சோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 390. இந்த சாப்டரோட டைட்டில் வந்து எ ப்ராமிஸ் சோடவுனி. இந்த சாப்டரோட கவர் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இதுவரைக்கும் நீங்க பிளாக் க்ளோவர் அனிமேல பார்த்த எல்லா கேரக்டர்ஸையும் நமக்கு டிரா பண்ணிருக்காங்க. அதை பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்குது. இப்போதைக்கு சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து அந்த மிகப்பெரிய பேட்டில் இருக்குல்ல, அந்த பேட்டில் நடந்து முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து க்ளோவர் கிங்டம்ல ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்குது. லைக் ஸ்டார் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்குது. அதுவும் என்ன ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா 2 பேர் ஃபைட் பண்ண போறாங்க. அந்த ஃபைட்டை பார்க்கிறதுக்கு தான் க்ளோவர் கிங்டம் ஃபுல்லுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்குது. லைக் இப்போதைக்கு க்ளோவர் கிங்டம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. அண்ட் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரு வந்து நெக்ஸ்ட் விசிறிங்கா மாற போறாங்கன்னு. அதுக்கு ஒரு குரூப்புமே வந்து ஆஸ்டன் சொல்றாங்க, இன்னொரு குரூப் வந்து யூனோ சொல்றாங்க. பேசிக்கா க்ளோவர் கிங்டம் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்குது. ஈவன் கேப்டன்ஸ் கூட வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த மிகப்பெரிய பேட்டில்ல வந்து ஆஸ்டா யூனோ 2 பேரும் இருந்தனால தான் வின் பண்ண முடிஞ்சிருக்குது. அதனால ஒரு குரூப் வந்து யூனோ தான் வந்து நெக்ஸ்ட் விசிறிங் சொல்றாங்க, இன்னொரு குரூப் வந்து ஆஸ்டா தான் நெக்ஸ்ட் விசிறிங் சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. அதுல ஒரு பர்టిక్యులர் குரூப்புமே வந்து ஆஸ்டா தான் வந்து கண்டிப்பா விசிறிங்கா மாறுவாங்க. ஏன்னா அவரோட ஆன்டி மேஜிக் பவர் மட்டும் இல்லனா நம்மளால வின் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காதுன்னு. அதுக்கு இன்னொரு குரூப்புமே வந்து யூனோ மட்டும் இல்லனா, மாஸ்டர் யூனோ மட்டும் இல்லனா நம்மளால வந்து இப்போதைக்கு உயிரோட கூட இருக்க முடியாது. அண்ட் மாஸ்டர் யூனோ தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தர், ரொம்பவே அழகான ஒருத்தர், ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒருத்தர்ன்ட்டு எல்லா பொண்ணுங்களுமே யூனோக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் பாய்ஸ் எல்லாருமே ஆஸ்டா சொன்ன வார்த்தைகள் வந்து என்ன மூவ் பண்ணிருக்குது, கண்டிப்பா அவர் தான் மாறுவான்ட்டு. அண்ட் ஈவன் வந்து கேப்டன் ஸ்கூல்லயே வந்து சண்டை நடந்திருக்குது. லைக் எப்படினா வந்து யாரை நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம்ட்டு, யாரை வந்து நெக்ஸ்ட் விசிறிங்கா மாத்தலாம்ட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்ல போஸ்ல ஒரு குரூப் வந்து யூனோக்கு இருக்குது, ஒரு குரூப் வந்து யூனோக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது, இன்னொரு குரூப் வந்து ஆஸ்ட்ரோக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது. அதுலயும் யாமி வில்லியம் 2 பேருமே அடிச்சுக்கிறதுக்கு வரதான். சோ அதனால ஃபைனலி என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா 2 பேருமே டியூல் பண்ணட்டும். அந்த டியூல்ல யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் விசிறிங்கா மாத்தலாம். இதுபடி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நீ வந்து அவனை வச்சிட்டா நான் வந்து இவனை வச்சிட்டா. சோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஆள் மட்டும் தான் வின் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு ரீசனால தான் வந்து ஆஸ்ட்ரோக்கு யூனோ கடையில வந்து ஃபைட் நடக்க போகுது. 2 பேருமே டியூல் பண்ண போறாங்க. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் விசிர் கிங். அண்ட் குறிப்பா வந்து இந்த க்ளோவர் கிங்டமோட ஹிஸ்டரியிலே வந்து யங்கஸ்டான விசிர் கிங்கா மாறுவாங்க. அதுபடி 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கறாங்க. ஆஸ்ட்ராவும் யூனோ ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கறாங்க. நமக்கு தெளிவா தெரியும் 2 பேரோட ட்ரீமுமே வந்து விசிர் கிங்கா மாறறதுதான். 2 பேருமே அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்பவே உழைச்சிருப்பாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஏறறதுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணி ஆகணும். சோ அதுபடி 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம்ல ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரோமே டெவில் மோடுக்கு போவான். லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு டெவில் மோட் யூஸ் பண்ணிருப்பாம்ல, அந்த இதுக்கு போக ஆரம்பிக்கிறான். யூனோமே ஸ்பிரிட் மோடுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு தெளிவா தெரியும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்திருப்பாங்க. 2 பேரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது 2 பேருக்கு தெளிவா தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட பேட்டில்ல வந்து ஒண்ணா பேட்டில் பண்ணிருப்பாங்க, ஒண்ணா சேர்ந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ஆஸ்ட்ராவை பத்தி யூனோக்கு தெரியும், யூனோவை பத்தி ஆஸ்ட்ராக்கு தெரியும். சோ அதனால ஆஸ்ட்ரா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், க்ளோஸ் ரேஞ்சில வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் யூனோ வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா ஆஸ்ட்ரா க்ளோஸ் ரேஞ்சில ரொம்பவே பவர்ஃபுல், பட் யூனோ வந்து லாங் ரேஞ்சில ரொம்பவே பவர்ஃபுல். இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கரெக்ட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்டிலுமே வெறித்தனமா போயிட்டு இருக்குது. நம்ம ஆஸ்ட்ரா வந்து ஒரு கடத்துல டெவில் யூனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். யூனோமே அவன் அல்டிமேட் ஃபார்ம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் குறிப்பா வந்து ஸ்டார் மேஜிக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஃபைட்டுமே வெறித்தனமா போயிட்டு இருக்குது, வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. 2 பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல 2 பேருமே சோட வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த சாப்டர் 391. இதோட டைட்டில் வந்து எ கன்க்ளூஷன் ரீச்ட். இப்போ 2 பேருமே அவங்க சோட வச்சு மாத்தி மாத்தி கிளாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா எல்லாரும் ஷாக்கா வராங்க. குறிப்பா லியோமே ஃபுகோலியன் கிட்ட எப்படி யூனோவால ஆஸ்ட்ராவோட ஆன்டி மேஜிக் சோடு கூட வந்து பேர் பண்ணி ஃபைட் பண்ண முடியுதுன்னு. ஏன்னா யூனோவோட சோடு வந்து மேஜிக்கலா உருவானது தானே. அதுக்கு ஃபுகோலியனுமே ப்ராபபிலி யூனோ வந்து அல்ட்ரா ஹை டென்சிட்டில வந்து மேஜிக் பவரை ஸ்ட்ரீம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஒரு ரீசனால தான் வந்து ஆஸ்ட்ராவோட ஆன்டி மேஜிக்கால டக்குனு யூனோவோட மேஜிக் பவர் வந்து எரேஸ் பண்ண முடியலன்னு. அண்ட் மெரியோனாவுமே இந்த ஃபைட்டை பத்தி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பா. இதுக்கிடையில யூனோ வந்து
ஸ்டார் மேஜிக் மூலமா டெலிபோர்ட் ஆகி வந்து ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் வந்து ஆஸ்ட்ரா மேல யூஸ் பண்றான். ஆஸ்ட்ராமே அதை டாஷ் பண்ணிட்டு இருக்கான். இத பத்தி ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் எப்படி உயிரோட வந்தா அது நமக்கு தெளிவா தெரியாது. பிளாக் லோரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட क्वेश्चंसக்கு என்னமே ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணாம வந்து ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. ஏன்னா யூகி டபடாக்கு வந்து ஃபேமிலி யூசஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் வந்து வீக்லி ரிலீஸ் ஆயிட்டு இருந்த மாங்காவை வந்து மந்த்லி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது 3 மாசத்துக்கு 3 சாப்டர் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் பீக்ல இருந்த மாங்கா சேலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கும். மத்தபடி இந்த ஸ்டோரியில சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்னமே இந்த ஸ்டோரியை வந்து வேற லெவல்ல கொண்டு போலாம். பட் அவர் வந்து சீக்கிரமா முடிக்கிறது கொஞ்சம் சோகமா தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஜாக் எப்படி ரிட்டர்ன் வந்தா அது நமக்கு தெளிவா தெரியாது. ஜாக்குமே இப்போதைக்கு இந்த ஃபைட்டை பார்த்துட்டு ஓவர்வெல்மிங் மேஜிக் பவர் அண்ட் தொடர்ந்து வந்து மேஜிக் ஸ்பெல்ஸ் வந்து கன்டினியூஸா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கான். அது மூலமா ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் வந்து ஆஸ்ட்ராமல யூஸ் பண்ணிட்டு இருக்கான்டி. இதெல்லாமே பார்த்த நேரோ வந்து ஆஸ்ட்ராம கீயை வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு அட்டாக்குமே டாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ரிஃப்ளெக்ஸ் மூலமா ஒவ்வொரு அட்டாக்கு டாஷ் பண்ணி போயிட்டு இருக்கான்டி. அண்ட் இச்சிகோமே யூனோ வந்து ப்ராபபிலி ஆஸ்ட்ராவோட செட்டர் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கான். அதனால தான் அவன் வந்து ரொம்பவே லாங்ல இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் கரெக்டான பிளானுமாவும் இருக்கும். ஏன்னா கிட்ட வரது மூலமா கண்டிப்பா யூனோ டிஃபீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தொடர்ந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஆஸ்ட்ரா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்டி. இப்போதைக்கு ஆஸ்ட்ரா யூனோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம தரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்க அனிமேல பார்க்க போஸ்ல கண்டிப்பா விசில் அடிச்சு கொண்டாடுவீங்க. ரொம்பவே எக்ஸைட்மென்ட் ஆவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பீக்கா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த கிளாஸ்மே யூனோ வந்து தொடர்ந்து வைட் ரேஞ்சில வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அண்ட் சேம் டைம் வந்து ஸ்டார்ஸ் மூலமா டெலிபோர்ட் ஆயிட்டே இருக்கான். அண்ட் சேம் டைம் வந்து டைரக்டா அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது மூலமா யூனோவோட மேஜிக் பவர் வந்து சீக்கிரமா ரன் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஜோரோவை கேட்பாங்க. ஜோரோமி நார்மலி ஒரு மேஜ் வந்து அவங்க பிசிக்கல் பவரை மேஜிக் மூலமா பூஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமா காம்பேக்ட்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. அதுபடி ஆன்டி மேஜிக் பவருமே ஆஸ்ட்ராவோட பிசிக்கல் பவரை பூஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் எந்த அளவுக்கு அவனால இந்த ஆன்டி மேஜிக் பவரை வந்து தாக்கு பிடிக்க முடியும், அவன் பாடி எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும். சோ யூனோவோட மேஜிக் வந்து ஃபர்ஸ்ட் ரன் அவுட் ஆகுமா, அப்படி இல்லனா ஆஸ்ட்ராவோட பாடி வந்து அவன் லிமிட்டை வந்து ரீச் பண்ணுமா, இது வந்து எது நடக்க போகுது? இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும் தான் ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே தோத்து போவாங்க. அது வரைக்கும் தொடர்ந்து ஃபைட் நடந்துட்டே இருக்கும். ஒரு கடத்துல ஆஸ்ட்ரா என்ன பண்றானா டீமன் டிஸ்ட்ராய்ட் சோர்டு மூலமா இந்த பேட்டில் ஃபீல்ட் ஃபுல்லுமே ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்றான். டிஸ்ட்ராய் பண்ணி ஆஸ்ட்ராக்கும் யூனோக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்றான். ஏன்னா அந்த ஸ்டார் இருக்கிறது மூலமா தான் யூனோ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டே இருக்கான். டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். இப்போ டீமன் டிஸ்ட்ராய்ட் மூலமா அந்த ஸ்டார்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்றது மூலமா டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கான் நம்ம ஆஸ்ட்ரா. ஒரு கடத்துல வந்து டைரக்டாவே யூனோ அட்டாக் பண்றான். பட் யூனோ வந்து இதுக்கு பிளான் பண்ண மாதிரி அவன் என்ன பண்றானா விண்ட் மேஜிக் மூலமா இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போஸ்ல ஏகப்பட்ட பில்டிங் வந்து உடைஞ்சு கிடக்கும். லைக் பில்டிங்கி பெரிய பெரிய பாறைகள்லாம் உடைஞ்சு கிடக்கும். அதை விண்ட் மேஜிக் மூலமா டைரக்டா வந்து ஆஸ்ட்ரா மேல விழ வைக்கிறான். சோ ஆஸ்ட்ராவோட வீக்னஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கல் அட்டாக் தான். ஏன்னா ஆஸ்ட்ராவால அதை எரேஸ் பண்ண முடியாது. மேஜிக் பவர் எரேஸ் பண்ணிரலாம். பட் பிசிக்கலா ஏதாவது ஒன்னு வந்துனா வந்து அதை எரேஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை யூனோ கரெக்டா பிளான் பண்ணி ஏகப்பட்ட பாறைகள் எடுத்து ஆஸ்ட்ரா மேல த்ரோ பண்றான். ஆஸ்ட்ராவுமே அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்கான். அந்த டைமை யூஸ் பண்ணி யூனோ ஃபாஸ்டா வந்து ஆஸ்ட்ராவை அட்டாக் பண்றான். அதனால ஆஸ்ட்ரா கலர் கூடிய சோடு வந்து அப்படியே கீழே விழுது. இது மட்டும் இல்லாம யூனோ என்ன பண்றானா ஆல்ரெடி ஸ்டார் மேஜிக் மூலமா ஒரு மிகப்பெரிய பாறையை வந்து டெலிபோர்ட் பண்ணி ஆஸ்ட்ராக் மேல கொண்டு வந்துருவான். ஆஸ்ட்ராக் மேல கொண்டு வந்து அந்த ஆஸ்ட்ராக் மேல போட்டுருவான். அதுபடி ஆஸ்ட்ராவுமே அந்த பாறை கீழே வந்து மாட்டிடுதான். இத பார்த்த கோஸ்மே சிரிக்கிறான். சிரிச்சிட்டு வந்து ஆஸ்ட்ரா மட்டும் ஆஸ்ட்ராவா இல்லனா கண்டிப்பா இறந்து போயிருப்பான், கண்டிப்பா டிஃபீட் ஆயிருப்பான். பட் அங்க இருக்கிறது வந்து ஆஸ்ட்ரான்ட்டு லைக் வந்து ஆஸ்ட்ராவா இது ஒண்ணுமே பண்ணாதுன்னு சிரிச்சு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா இருக்காம்ல அந்த பாறை கீழ இருந்து செட்டனை யூஸ் பண்றான். அதுவும் கையில யூஸ் பண்ணி அந்த பெரிய பாறையை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றான். ஸ்ப்ளிட் பண்ணி வெளியே வரான். ஐ அம் நாட் டன் இட் இன்டி அண்ட் யூனோவை அட்டாக் பண்றதுக்காண்டி ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். இத பார்த்த யூனோவுமே ஸ்பிரிட் ஆஃப் நோட்டஸ் ஒரு ஷீல்ட கிரியேட் பண்றான். பட் ஆஸ்ட்ரா வந்து சோட வச்சு அட்டாக் பண்ணாம அவன் கையில வந்து ஆன்டி மேஜிக் பவரை வந்து கொண்டு வந்து அது மூலமா நம்ம யூனோவோட ஃபேஸ்ல அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல வந்து யூனோமே தள்ளி போய் விழுறான். ஒரு கடத்துல வந்து அவன் மேஜிக் பவர் வந்து அப்படியே ரன் அவுட் ஆகுது. இத பார்த்த வில்லியமுமே சாக்கா வரான். அவரோட மேஜிக் பவர் ரன் அவுட் ஆயிட்டு இந்த டைமை யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரா யூனோ அட்டாக் பண்ணலான்னு போக போஸ்ல யூனோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா மேஜிக் பவர் உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சோடா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சாக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூனோ கிட்ட எந்த ஒரு மேஜிக் பவர் இல்லவே இல்ல. அப்படி இருக்க போஸ்ல எப்படி வந்து அவனால மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு சோடா உருவாக்க முடியும். அண்ட் லாங்கர்ஸ்மே இத பார்த்ததுக்கு அப்புறம் இவன் உண்மையாவே மானாவால லவ் பண்ணப்பட்ட வந்தான்டி. இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம யூனோ கையில சோடு இருக்குது, ஆஸ்ட்ரா கையில சோடு இல்ல. ரெண்டு பேருமே வந்துட்டே இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஆஸ்ட்ரா பாத்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்னு சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே எங்க இருந்தோ அந்த சோடு வந்து கைக்கு வருது. கைக்கு வந்து அந்த சோட யூஸ் பண்ணி யூனோவோட சோட வந்து உடைச்சு வந்து நம்ம யூனோவை டிஃபீட் பண்றான். யூனோவுமே அவன் டிஃபீட்டை வந்து ஒத்துக்கிட்டுதான். ஆஸ்ட்ரா நீ வந்து வின் பண்ணிட்டான்டி. அதுக்கு ஆஸ்ட்ராவுமே யூனோ நீ மட்டும் இல்லனா என்னால வந்து என் ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாதுன்ட்டு. பேசிக்கா இது வந்து உண்மை. ஏன்னா ஆஸ்ட்ராவும் யூனோவும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம ஒன்னாவே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி ஏகப்பட்ட டைம் டிஃபீட் ஆகி பட் ஸ்டில் திரும்பி எழும்பி விட்டு கொடுக்காம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தங்க மட்டும் வந்து விட்டு கொடுத்து என்னால பண்ண முடியாதுன்னு போயிருந்தாங்கன்னா வந்து இன்னொருத்தனாலையுமே பண்ணிட
முடிஞ்சிருக்காது. அதாவது ஆஸ்ட்ரா விட்டு கொடுத்ததானா யூனோல பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. யூனோ விட்டு கொடுத்ததானா நம்ம ஆஸ்ட்ரால பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இருந்தனால தான் வந்து இந்த இடத்துக்கு ரெண்டு படத்துலயும் வந்திருக்க முடிஞ்சிருக்குது. ஃபைனலி இந்த இடத்துல வந்து இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 392 இதோட டைட்டில் வந்து பியாண்ட் நாட் கிவிங் அப். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு அப்புறம் காமிப்பாங்களா, இப்போ அதுல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிப்பாங்க. டோட்டலா அந்த மிகப்பெரிய பேட்டில் நடந்து முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் காமிப்பாங்க. இப்போ ஹாஜ் வில்லேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. ஏகப்பட்ட நோபல்ஸ் எல்லாரும் அங்க போயிருக்காங்க. அண்ட் குறிப்பா வந்து அந்த சர்ச் இருக்கு பாத்தீங்களா, ஆஸ்டம் யூனோ வளர்ந்த சர்ச் இருக்குல்ல, அது பயங்கர ஃபேமஸா இருக்குது. அதை பார்க்கறதுக்காண்டி ஏகப்பட்ட ஆட்கள் வராங்க. அதனால ஃபாதர் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் வந்து 2 யங் பசங்க வந்து ஒண்ணா வளர்ந்தாங்க. அதாவது ஆஸ்டம் யூனோ ஒண்ணா வளர்ந்தாங்க. இந்த இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு வந்து விசர் கிங்கா மாறக்கூடிய ஆசை வந்துச்சு. இந்த இடத்துல இருந்து தான் 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து அந்த டீமன் ஸ்கல் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து தான் வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு. அண்ட் குறிப்பா அந்த பாப்பிடோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து ஏகப்பட்ட வித்தியாசமான டிஷ் ரெடி பண்ணி இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்ல பயங்கரமா இருக்கும். என்னோட 2 பசங்களுமே அதாவது ஆஸ்டம் யூனோமே வந்து இதை சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்கன்ட்டு அதை கொடுத்து சேல் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஃபாதர் இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்குன்ட்டு. அப்ப இன்னொரு பொண்ணுமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே கவலையா இருக்குது, நாஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்ட்டு. ஸோ இப்போதைக்கு நாஸ் எங்க போயிருக்கானா பாத்தீங்கன்னா சிஸ்டர் கூட சேர்ந்து கேபிட்டலுக்கு வந்திருக்கான். எதுக்காண்டி வந்திருக்கானா மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி. இப்போ அங்கிருந்து நமக்கு கோஸ் மேரி அண்ட் கிரேயா கேட்பாங்க. இவங்க 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காண்டினா மேரி பாத்தீங்கன்னா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறா. அதனால கோஸ்மே மேரி கிட்ட, மேரி நான் உங்களோட கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஒரு டஃப்பான ஜாப் மட்டும் எடுத்துக்காத, வேற ஏதாவது ஜாபுக்கு போன்ட்டி. அதுக்கு மேரியுமே நீ என்ன பேசுற கோசி, நீ மேஜிக் நைட்டா இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வந்து நான் சும்மா இருப்பானா, மேஜிக் நைட்டா மாறாம சும்மா இருப்பானா, என்னால முடியாது, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஆவன்ட்டு அவனும் போக ஆரம்பிக்கிறா. அவளும் போக ஆரம்பிக்கிறா. போறதுக்கு முன்னாடி கிரேயும் பார்த்தோம் கோஸை பார்த்தோம். நீங்க 2 பேருமே ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ட் குறிப்பா வந்து ஒண்ணா வந்து டீ குடிக்க போங்கன்ட்டு. அப்போ நம்ம கோஸோட காது கிட்ட வந்து மேரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, எந்த ஒரு பொண்ணுமே சிஸ்டர் மேல அதிகமா பாசம் காமிக்கக்கூடிய கிரேசியான பிரதரை வந்து லவ் பண்ண மாட்டாங்க, பட் கிரே வந்து பண்ணிருக்கா. அதனால நீ வந்து கிரேயை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது, எப்பவுமே அவளை விட்டு கொடுக்க கூடாது, அவளை நீ சந்தோஷமா பாத்துக்கணும். அதனால இப்போதைக்கு அவ கூட ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேரியுமே உள்ள போக ஆரம்பிக்கிறா. எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி உள்ள போக ஆரம்பிக்கிறா. இதுக்கிடையில ஏகப்பட்ட ஆட்கள் வந்து இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அதுல 2 எல்ஃபுமே இருப்பாங்க. இந்த 2 எல்ஃபு நீங்க பாத்திருப்பீங்க, பேட்ரி ரையா வெட்டோ. இவங்க கூட வந்து 2 சின்ன பசங்க இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, எல்ஃபா இருக்க முடிய போச்சுல, அந்த 2 பசங்க தான் இப்போதைக்கு இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயமே சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த கண்ட்ரில வந்து ராயல் அப்புறம் நோபல் அப்புறம் வந்து காமனர்னு கிடையாம கொஞ்சமா ஈக்குவல் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் வந்து 2 எல்ஃபுமே இப்போதைக்கு இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றது. இந்த 2 எல்ஃபு கூட சேர்ந்து இன்னொருத்தனை காமிப்பாங்க. இவனை நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம ஆஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிஷனுக்குள்ள போயிருப்பான், சாசி வில்லேஜ்ல ஒரு மிஷனுக்குள்ள போயிருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பையன் இருந்திருப்பான். அந்த குட்டி பையன் தான் வளர்ந்து இப்போதைக்கு எக்ஸாம் எழுத வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே சார்லட்டும் சோலும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல சோலுமே இந்த வருஷத்தோட கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே டஃபா இருக்காங்கன்ட்டு, என்னால வெயிட் பண்ண முடியல, யாரை வந்து நம்ம எடுக்க போறோம், நம்ம டீம்ல வந்து எடுத்துக்க போறோம்ட்டு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்குன்ட்டு. பட் சார்லட்டுமே அது எல்லாத்தையுமே கேட்காம பழசத்துக்கு முடி பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுபடி ஆஸ்டா விசிறிங்க மாறினதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம இச்சுகோ இருக்கால, அவன் வந்து லேண்ட் ஆஃப் சனுக்கு போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கா. கூடவே வந்து மெரியோனா வெறுமலியனி அவங்களுமே லேண்ட் ஆஃப் சனுக்கு போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இச்சுகா வந்து நம்ம சார்லட் கிட்ட கடைசி 6 மாசம் வந்து நீங்க என்ன ரொம்பவே நல்லா பாத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ன்ட்டு. அப்போ யாமியுமே இச்சுகோ கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் லேண்ட் ஆஃப் சனுக்கு வருவேன், சோ அது வரைக்கும் நீ ரியூ கிட்ட நான் ஹாய் சொன்னதா சொல்லுன்ட்டு. அதுக்கு அவளுமே ஹாய்னு சொல்றா. அண்ட் குறிப்பா வந்து ஒரு டாய் மாதிரி இருக்கும், அந்த டாயை வந்து யாமி கிட்ட கொடுக்குறா. இந்த டாயை வந்து லார்டு டென்மார்சிக்கு தான் உருவாக்கி இருக்காரு. இதை உங்ககிட்ட இருக்கிறது மூலமா உங்களால எந்த ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய லாங்குவேஜும் வந்து கரெக்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ட்டு. பேசிக்கா ஆஸ்டா வந்து லேண்ட் ஆஃப் சன் வந்த டைம்ல வந்து இந்த ஒரு டாயை அவனுக்கே தெரியாம ஒரு ட்ரெஸ்ல வச்சிருக்காங்க. அதனால தான் அங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜை வந்து ஆஸ்டாவில புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை எதுக்காண்டி இப்ப சடனா காமிச்சாங்கன்னு தெளிவா தெரியவே இல்லை. ஏன்னா இதை பத்தி யாருமே கேட்ட பத்தி எனக்கு ஞாபகம் இல்லை. சடனா இந்த டாயை வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெளிவா தெரியல. பட் இந்த டாயை வந்து இப்போதைக்கு இச்சிகா வந்து யாமி கிட்ட கொடுக்குறா. அண்ட் இச்சிகோமே சார்லட்டை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் நீங்களும் ஒரு நாள் வந்து லேண்ட் ஆஃப் சனுக்கு வருவீங்கன்ட்டு எல்டர் சிஸ்டர்னு சொல்லுவா. அதை கேட்ட அடுத்த செகண்டே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுவா. எல்டர் சிஸ்டரா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நானும் உன்னோட பிரதரும் வந்து ஜஸ்ட் டேட் தான் பண்றோம்ட்டு. அதை கேட்ட யாமியுமே வந்து ஜஸ்ட் டேட்டிங்கா, நான் என்ன நினைச்சேன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லாங் டேர்முக்கு கொண்டு போலான்ட்டு. இதை கேட்ட அடுத்த செகண்டே தலையெல்லாம் வெடிச்சிடும் அவளுக்கு. வெடிச்சிட்டு ஓ லாங் டேர்முக்கா, எனக்கு ஓகே தான், நான் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இச்சிகோமே எல்டர் சிஸ்டர் சார்லட் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க, குறிப்பா அடோரபிளா இருக்காங்கன்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆஸ்டோமே கேட்டுட்டு தான் இருப்பான். இதெல்லாமே கேட்ட ஆஸ்டோமே இதை கேட்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. பீஸ்டும் பியூட்டியும் வந்து ஒண்ணா இருக்கிறது, என்னால வந்து இப்படி இருக்க முடியலையேன்ட்டு சிசிலி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. என்னுமே ஆஸ்டோ வந்து சிசிலி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நோயல் மேலையும் மிமோசம் மேலையும் அவனுக்கு லவ் அந்த மாதிரி தெளிவா தெரியவே இல்லை. எதுக்கு அப்படி காமிச்சாங்கன்னு தெளிவா தெரியல. ஆஸ்டாக்கு ஏதாவது லவ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கலாம், லைக் நோயலும் மிமோசா.
யாராவது ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம், பட் அப்படி காமிக்கவே இல்ல. இப்போ ஆஸ்டா சொன்னதை கேட்ட யாமி வந்து அவன் தலையை பிடிச்சிட்டு நீ யார வந்து பீஸ்ட்னு சொல்றா, யூ லிட்டில் ராண்டன்டி. அதுக்கு நம்ம ஆஸ்டாவுமே கேப்டன் யாமி உங்களுக்கு தெரியும்ல நான் வந்து இப்போதைக்கு விசர் கிங், நீங்க மறக்காதீங்கன்ட்டி. அதுக்கு நம்ம கேப்டன் யாமியுமே நீ வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து நீ எப்பவுமே எனக்கு லிட்டில் ரண்டு தான்ட்டு தலையை பிடிச்சு உடைக்க ஆரம்பிப்பாரு. ஃபைனலி இச்சிகோமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு உனக்கு கீழ இந்த லேண்ட் வந்து எப்படி மாற போகுது, இதோட ஃபியூச்சர் வந்து எப்படி மாற போகுது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆவலா இருக்குது. அண்ட் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன நீ கூப்பிடலாம், கண்டிப்பா நீ என்ன கூப்பிடலான்ட்டு. ஒன்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இச்சிகோவும் மெரியோனாவும் வந்து போட் மூலமா லேண்ட் ஆப் சனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாமியுமே ஆஸ்ட்ரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு கீழ ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட பொசிஷனை வந்து ரிசைன் பண்ண போறேன், ஒரு புது பொசிஷனை உருவாக்கி நான் வந்து மேஜினேட்டா இருப்பேன், பட் ஸ்டில் கேப்டனா வந்து நான் ரிட்டையர் ஆவறேன்ட்டு யாமி சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா யாமிக்கு வந்து ஆஸ்டன் மேல ஜெலஸ் ஆயிட்டு அவனுக்கு கீழ வர்க் பண்ண கூடாதுன்னு அவர் வந்து கேப்டன்ல இருந்து ரிசைன் ஆயிருக்காரு, வேற பொசிஷனை வந்து அவரே கிரியேட் பண்ணிருக்காருன்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் நீங்க ஒரு விஷயம் மறக்க கூடாது, ஆஸ்டாவோட அந்த ட்ரீமை வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணதே வந்து யாமி தான் வந்து ஆஸ்டாவை சூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே சார்லட் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சோலுமே உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கு நம்ம சார்லட்டுமே வெக்கப்பட்டு ஆஸ் யூசுவல் தான் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்காருன்ட்டு. இப்போ நமக்கு பிளாக் புல்ஸோட ஹைடோட கேம்பாங்க. அதுல வழக்கம் போல ஏகப்பட்ட சவுண்ட் இருக்குது. மேக்னாவும் லக்கும் வந்து மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோரா வந்து புதுசா ஒரு ஸ்பெல்ல வந்து உருவாக்கிட்டு இருப்பான். அண்ட் நம்ம கார்டன் இருக்காம்ல, கார்டனும் ஹென்றி வந்து கார்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ யார் வந்து பிக் பண்ணலான்னு ஹென்றி கேட்பான். அதுக்கு கார்டனுமே யார் பிக் பண்ணாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே மாறாதுன்ட்டு இப்படி வந்து சமய ஃபன் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நமக்கு இந்த பிளாக் புல்ஸோட கேப்டன் கேட்பாங்க. அது வேற யாருமே கிடையாது, வைஸ் கேப்டன் நாடு தான். அவர் தான் இப்போதைக்கு கேப்டனா மாறி இருக்காரு. அவர் தலையில கை வச்சுட்டு ஏகப்பட்ட நோட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு, ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரூமுக்கு வந்து வெனசா வரா. வெனசா வந்து கேப்டன் சீக்கிரமா மேஜினேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம போய் ஆகணும்ட்டு. அதை கேட்ட வைஸ் கேப்டன் நாட்டுமே உனக்கு தெரியுதுல, அதனால சீக்கிரமா நீ குடிக்கிறத விட்டுட்டு எனக்கு பேப்பர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுட்டு. பட் வெனசாவே வந்து அதெல்லாம் இல்ல, எனக்கு வந்து வேலை இருக்குன்னு வெளியே ஓடி போயிருவா. உடனே நம்ம வைஸ் கேப்டன் நாட்டுமே வெளியே வருவாரு. வெளியே வந்து பார்க்க போஸ்ல எல்லாருமே அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலுமே யாருமே கேட்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாம முடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபிண்டர்ல காமிப்பாங்க. ஃபிண்டர்ல வந்து ஃபைனலி நான் அப்பாவை மாற போறேன்ட்டு லேடி ஃபினிஷ் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். லேடி ஃபினிஷ் கிட்ட நான் சீக்கிரமா என்னோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமே வந்துருதுன்ட்டு. அதுக்கு லேடி ஃபினிஷ் நீ ஆல்ரெடி சீக்கிரமா தான் வந்துட்டு இருக்கான்ட்டு. இதெல்லாமே கேட்ட லாங்குவேஜ் வந்து ஃபைனலி நான் வந்து அங்கில மாற போறேன்ட்டு அவனுமே ஹாப்பியா இருப்பான். இதுக்கப்புறம் ஃபிண்டர்லுமே என்னால நம்ப கூட முடியல, அவன் வந்து எனக்கு முன்னாடியே பேரண்டா மாறிட்டான்ட்டு. இப்போ நமக்கு சார்மியை காமிப்பாங்க. சார்மி வந்து ரில்ல மேரேஜ் பண்ணிட்டா. ரில்லுக்கும் சார்மிக்கும் வந்து இப்போதைக்கு 7 குழந்தை பிறந்திருக்குது. ரெண்டு பேருமே குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரில்லோட கையில வந்து ஒரு குழந்தை இருக்கும், பால் டப்பா மூலமா பால் கொடுத்துட்டு இருப்பான் நம்ம ரில்லு. அதை பார்த்த பட்லருமே மாஸ்டர் ரில் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்பவே பார்க்க ஹாப்பியா இருக்குது, ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருக்குன்ட்டு. அதுக்கு ரில்லுமே நீ ரொம்பவே ஓவரா பேசாத, நான் இப்போதைக்கு அப்பாவை மாறிட்டேன், இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்ட்டு. கரெக்டா அந்த டைம் வந்து ரில்லோட ஸ்கூல்ல இருந்து ஒருத்தி வரா. வந்து கேப்டன் நம்ம சீக்கிரமா மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போய் ஆகணும்ட்டு. அப்பதான் ரில்லுக்குமே ஞாபகம் வருது மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இன்னைக்கு இருக்குன்ட்டு. உடனே சார்மி கிட்ட வந்து சார்மி நான் வர கொஞ்சம் லேட் ஆயிரும், நீ வந்து குழந்தைய பாத்துக்கிட்டு ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிக்கிறான். சார்மியுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் போது காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா மாறுறாங்க அந்த ஒரு விஷயத்தை தெளிவா காமிக்கவே இல்ல. சேக்கணுமேன்ட்டு டக்குனு சேத்த மாதிரி தான் இருக்குது. பர்டிகுலர் ரீசனை சொல்லவே இல்ல, எப்படி ஒண்ணா சேர்ந்தாங்க அதை சொல்லவே இல்ல. இந்த மாதிரி பிளாக் க்ளோவர்ல ஏகப்பட்ட क्वेश्चंसக்கு ஆன்சர் இல்லாம இருக்குது. அது எல்லாத்தையுமே தனி ஒரு ஷார்ட் சொல்லி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ அங்கிருந்து நமக்கு நோயிலும் மிமோசா ரெண்டு பேரையும் கேட்பாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஃபைனலி விசர்கிங்கா மாறிட்டான். லோலா பிச்சிகாவுமே வந்து காஜாவை மேரேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் மெரியோனா வெறுமலின் வந்து லேண்ட் ஆஃப் சனுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ட்டு. ஆஸ்டா வந்து ஆஸ்டாவோட விசட் கிங் ஜானி வந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீ மறந்துடாத நம்ம ரெண்டு பேருமே வந்து எப்பவுமே ரைவல்ஸ் தான், நமக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்குன்ட்டு. லைக் யாரு வந்து ஆஸ்டாவை மேரேஜ் பண்ண போறாங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. நோயலுக்கும் மிமோசா கடையில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணது ஓகே தான், ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ண ஓகே தான். பட் ஸ்டில் வந்து ஆஸ்டாவோட மனசுல வந்து சிசிலில் தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கிளியராகவே கன்வே பண்ணிருக்கலாம். கிளியரா கன்வே பண்ணாம வந்து போனது வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்குது. இப்போதைக்கு நோயிலுமே மிமோசா கிட்ட நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு டின்னர் இருக்குது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, என்னோட பிரதர் கூடயும் சிஸ்டர் கூடயும் நான் டின்னர் சாப்பிட போறேன்ட்டு. அதை கிட்ட மிமோசாவுமே கேட்கறதுக்கு சூப்பரா தான் இருக்குது. நானுமே என்னோட பிரதர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நேரோவை கேட்பாங்க. நேரோவுமே க்ளோர் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பில்டிங் மேல உட்கார்ந்துட்டு பிரின்ஸ் சொல்லுமேரு ஒன்ஸ் அகைன் க்ளோர் கிங்டம்ல வந்து அமைதி உருவாயிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. க்ளோர் கிங்டமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு ஆட்களையும் கேட்பாங்க. கிரிம்சன் ஸ்குவாட கேட்பாங்க, ஜாக்கோட ஸ்குவாட கேட்பாங்க, அண்ட் நம்ம டம்னோண்டியோ அவனை கேட்பாங்க, கோரல் பீக்காக கேட்பாங்க. கோரல் பீக்காக கேப்டன் வந்து மிமோசாவோட அண்ணன். அண்ட் சேம் டைம் நோயல் இருக்கல அவளோட சிஸ்டர் பிரதர் கூட சேர்ந்து ஒண்ணா டின்னர் சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா. இதை தாண்டி விச் ஃபாரஸ்ட்ல வந்து டோரதி அந்த ஃபாரஸ்ட் வந்து பாதுகாத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து ஓல்டு விச்சுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பேட் கிங்டம்
கிங்டமை இப்போதைக்கு யார் ரூல் பண்றாங்கன்னா அது நம்ம யூனோவோட அம்மா தான். இதை தாண்டி ரோரா பச்சிகவை காஜா வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்கான், ரொம்பவே அன்பா பார்த்துட்டு இருக்கான், பத்திரமா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா 2 பேருமே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இதுக்கடையில நமக்கு டைமண்ட் கிங்டமா காமிப்பாங்க. டைமண்ட் கிங்டம்ல ஒரு மேரேஜ் போயிட்டு இருக்குது. அது யாரோட மேரேஜ்னு பாத்தீங்கன்னா மார்ஸ் ஃபானோட மேரேஜ். 2 பேருமே எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு யாரு டைமண்ட் கிங்டம் ரூல் பண்றாங்கன்னா அந்த எர்த் ஸ்பிரிட் யூசர் தான். அதுக்கப்புறம் நமக்கு எல்ஃபோட இடத்த காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு வில்லியம் போயிருக்கான். பேட்ரியை பார்க்கிறதுக்காண்டி வில்லியம் போயிருக்கான். இதுக்கடையில வந்து மெரியோல்னாவை காமிப்பாங்க. மெரியோல்னா வந்து லேண்ட் ஆஃப் சல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. ஃபைனலி யூனோவை காமிப்பாங்க. யூனோவுமே கிளாஸ் கிட்ட என்ன வந்து மனுஷனே ஸ்பேட் கிங்டம்ல வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்ட்டு. அதுக்கு கிளாஸுமே ஆஸ் அ கேப்டனா வந்து இந்த ஒரு நாள் வந்து ரொம்பவே முக்கியமான ஆளு. இந்த டியூட்டி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டியூட்டி. ஏன்னா நீங்க வந்து அடுத்த கட்ட ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து ஆகணும்ட்டு. அதுக்கு யூனோவுமே எனக்கு ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்குது. யாராவது ஒருத்தனாவது வந்து எனக்கு முன்னாடி தைரியமா வந்து என்ன அவன் சப்ராஸ் பண்ணுவான்னு சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்குன்ட்டு. இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது கோல்டன் நன்னோட கேப்டன் வந்து நம்ம யூனோன்ட்டு. இப்போதைக்கு எல்லாரும் எங்க போறாங்கன்னா மேஜிக் நெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காண்டி. சதுபடி நமக்கு அந்த இடத்த காமிப்பாங்க. எங்க தொடங்கும் எங்க முடியும் சொல்ற மாதிரி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, யூனோ ஆஸோட ஜர்னி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, மேஜிக் நெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இப்ப அந்த இடத்துல தான் காமிச்சு முடிக்கிறாங்க இந்த மாங்காவை. அப்படி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த ஒரு எனிமி வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஒரு அன்ஐடென்டிஃபையான ஷிப் வந்து ஒரு மேசிவான ஸ்பேஸ் ஷிப் வந்து இந்த இடத்த அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்குது. அப்போ மார்ஸ்மே வந்து இன்ஃபார்ம் பண்றான் எனிமி வந்து நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அதனால விசர் கிங் டைரக்டா இங்க வரான்டி. அதை காட்ட அடுத்த செகண்டே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஆஸ்டாவே இங்க வரானான்டி. அண்ட் யாரு வந்து குளோர் கிங்டம் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு தெளிவா தெரியவே இல்ல. வந்தவங்க வந்து கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கணும். ஏன்னா ஆஸ்டா வந்து பவர்ஃபுல்லா இருக்கான், பின்னாடி யூனோ பவர்ஃபுல்லா இருக்கான், யாமி பவர்ஃபுல்லா இருக்கான், வயசுக்கு அப்புறம் நாட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கான், நோயல் வந்து பவர்ஃபுல்லா இருக்கா. இப்படி ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான மேஜர்ஸ் வந்து இப்போதைக்கு குளோர் கிங்டம்ல இருக்காங்க. அந்த கிங்டம் அட்டாக் பண்ண ஒருத்தன் வரானா கண்டிப்பா முற்றல தான் இருக்கணும். அதுபடி யாரோ ஒருத்தங்க இந்த இடத்த அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்ப அந்த ஷிப் வந்து டேமேஜ் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்டாவை பார்த்த அந்த எனிமீஸ்மே வந்து யார் இந்த குட்டி பையன், இவங்கிட்ட மேஜிக் போரே இல்லையேன்ட்டு. அப்ப ஆஸ்டாவுமே வந்து நான் தான் விசர் கிங்னு சொல்றான். அந்த இடத்துல வந்து இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த மாங்காவை முடிக்கிறாங்க, கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. ஃபைனலி இப்போதைக்கு இந்த மாங்காவை முடிச்சது வந்து சோகமா தான் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த 3 சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த 3 சாப்டர்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு? ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட ஹாப்பியான விஷயங்களை காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த 3 சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.